வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வேலை பார்க்குற இடத்துல, இல்லை நம்ம வீட்லேயும் சரி, ஒருத்தவங்க இருப்பாங்க. எந்த வேலையை கூட முந்திரி கொட்டை மாதிரி நான் தான் பண்ணுவேன், எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் வேணும், நான் தான் எல்லாத்தையும் செய்வேன், எனக்கு தான் முதன்மை வேணும் அப்படின்னு செய்கிறோன்னு நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. கரெக்டா? எல்லா இடத்துலையும் அவங்க தான் இருப்பாங்க. எந்த ஒரு வேலை கூட முதல்ல போய் அவங்க தான் முதல்ல முன்னிட்டு போய் நிற்பாங்க. நான் பண்ணித்தரேன், நான் செஞ்சு தரேன், நான் இது உங்களுக்கு முடிச்சு தரேன், நீங்கள் பண்ணாதீங்க, நான் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா அவங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் வேணும். அவங்க தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல விஷயம், அதில் வந்து நான் குறை சொல்லலை, கரெக்டுங்களா? ஆனால் நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்களா, அவங்க புலம்பிட்டு இருப்பாங்க. என்ன தெரியுமா? எனக்கே எல்லா வேலையும் கொடுக்குறாங்க, என்னை யாரும் மதிக்கிறது இல்லை. ஓகேவா? எனக்கு எந்த 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 வேலையும் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, தேர் இஸ் அ ஃப்ளிப் சைட் டு இட்டுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எல்லா வேலையும் எடுத்து செஞ்சேன்னு வச்சுங்க, ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, யாருமே வேலை பண்ண மாட்டாங்க அந்த இடத்துல. எல்லாத்தையும் உன் மேலே டம்ப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது மேஜர் இஷ்யூ என்ன தெரியுமா? பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் டம்ப்டு. பிகாஸ் உனக்கு வேலை பாரம் சும்மா ஜாஸ்தி ஆகிறதுனால உனக்குன்னு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும்ல தெரியுமா, அது கண்டிப்பாக குறைஞ்சிரும். ரெண்டாவது, உனக்குன்னு உள்ள நீ பண்ணுற வேலைகள் எல்லாமே வந்து ஒரு யதார்த்தமாக வேலையானோம், உனக்கான இம்பார்ட்டன்ஸ் கிடைக்காது. ஓகேவா? ரெண்டாவது, பிகாஸ் யூ டூயிங் எவ்ரி திங். கரெக்டாக? எல்லாரும் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் எல்லாம் பண்ணால் எனக்கு பேர் புகழ வராது. எல்லாம் நீ பண்ணினா உனக்கு வந்து பேர் வந்து வேலைக்காரன். ஆனால் இதே வந்து ஒரே ஒரு விஷயத்த பக்காவாக பண்ணினா நீ திறமைசாலிங்க பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் எல்லா வேலையும் பண்ணுறவனுக்கு பேர் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வேலையை திறம்படமும் கரெக்டாக செய்கிறவனுக்கு தான் வந்து இந்த உலகத்தில் வந்து பேரும் புகழும் கிடைக்கும். அதனால் தயவுசெய்து வந்து எந்த வேலை உங்களுக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருந்தாலும் உங்களுக்கு குறிப்பிட்ட வேலையை மட்டும் பண்ணுங்க, திறம்பட பண்ணுங்க, அதை வெளியில் காமிங்க. யூ வில் கெட் ரெகக்னைஸ். நீங்கள் எல்லாமே கிடைக்கும். இல்லாத பட்சத்தில் நீனும் வந்து ஆட்டு பந்தையில் இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்ப. ஏன்னா உனக்குன்னு கொடுக்கப்பட்ட வேலையை நீ பண்ணியிருக்க மாட்ட. உனக்குன்னு தேவையான உன்னோட பேரும் புகழி நீ அதுக்கான வழிகளை தேடி இருக்க மாட்டேன். இந்த வேலை பண்ணுற இடத்துலையே தான் டைம் போயிருக்கும் மொழிய உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ ஜஸ்ட் டூ யுவர் ஜாப். உன் வேலையை மட்டும் பண்ணு, உனக்கான பேரை சம்பாரி, உனக்கான விஷயங்களை பண்ணு, வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க. பை பை, டேக் கேர், see you.